வேற லெவல் போங்க நண்பர்களே. தார் மாதிரி தக்காளி சோறு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு முத்துக்குமரன் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரே கொண்டாட்டம் தான் ப்ரோ. பூரா பயில ஜாலியா சுத்த போறீங்க, வெடி போட்டு கொண்டாடுவீங்க. நான் சொல்றேன் பாருங்க, வெடி போட்டு கொண்டாட போறீங்க. நாளைக்கான எபிசோடு உங்களுக்கு திருவிழா மாதிரி இருக்க போகுது. அப்படியே திருவிழா மாதிரி இருக்க போகுது. ஏன்னு கேட்டுக்கோங்களேன், முத்துக்குமரனுக்கு இத்தனை வாரங்களா கஷ்டப்பட்டு சப்போர்ட் கொடுத்ததுக்கான காரணம் என்ன? முத்துக்குமரனை டைட்டில் வின் பண்ண வைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம முத்துக்குமரனை எப்படியாச்சும் முதல் ஃபைனலிஸ்டா உள்ள கொண்டு வந்துடணும். எப்படி அந்த டாப் 5ல முதல் ஃபைனலிஸ்டா முத்துக்குமரன் எடுத்துட்டு வந்துடணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் நாளைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. என்ன ப்ரோ சொல்றேன், ஒழுங்கா சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, எஸ் ப்ரோ, ஆல்ரெடி டிடிஎஃப் வின் பண்ணி நம்ம ரயான் அவர்கள் முதல் ஃபைனலிஸ்டா உள்ள போயிட்டாங்க. ஓகேவா? இருந்தாலுமே அந்த ஃபைனலிஸ்டா பொறுத்தவரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுத்த விஷயம் கிடையாது. அது அவரே கஷ்டப்பட்டு டாஸ்க் எல்லாம் வின் பண்ணி அவரே உழைச்சு எடுத்த ஒரு விஷயம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருத்தன் உள்ள போவான் தெரியுமா ஃபர்ஸ்ட்? அது வந்து நம்ம முத்துக்குமரன் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. முத்துக்குமரன் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த டாப் 5ல முதல் ஃபைனலிஸ்டா வீட்டுக்குள்ள போறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. கொண்டாட்டம் தானே? இப்ப சொல்லுங்க, கொண்டாட்டம் தானே? எனக்கு தெரிஞ்சு கொண்டாட்டம் தான். ஆனா அது சண்டே எபிசோட் தான். இப்போ சொல்லிட்டேன், வீட்டுக்குள்ள ஷூட் இப்பதான் போயிட்டு இருக்குது. ஒரு நியூஸ் வந்திருக்குது. அது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா தான் இருக்கணும். அந்த நியூஸ் கண்டிப்பா நீங்களும் பார்த்திருப்பீங்க. முத்துக்குமரன் தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு டிசர்வ் நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் டிசர்வ் முத்துக்குமரன் தான். கண்டிப்பா மக்கள் ஓட்டு அப்படின்னு பேஸ் பண்ணாலும் முத்துக்குமரன் தான் போகும் ப்ரோ. மாற்று கருத்தே இருக்க போறதுல. சரி ஓகே, முதல் ஆளா முத்துக்குமரன் வந்து ஃபைனலிஸ்டா உள்ள போயிட்டாப்ல. சரி, ரெண்டாவது மூணாவது யார் ப்ரோ வருவாங்க அப்படின்னா, அங்கதான் சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டுக்கோங்க, இந்த ரன்னர் அப்புக்கு தான் பயங்கரமான போட்டி போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தீபக்கரனை எவிக்ட் பண்ணதுமே இதுல ஒரு சின்ன சின்ன பாலிடிக்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமா பாத்துடலாமா? நான் தீபக்கரனுக்கான எவிக்ஷன்ல இருந்து வரேன். ஓகே, தீபக்கரனுக்கான எவிக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அன்ஃபேர் அப்படிங்க நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். நீங்க ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான் பண்ண போறீங்கன்னா, வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நிறைய பிடிச்ச அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணிருக்கலாம். இருந்தாலுமே தீபக்கரனை வந்து எவிக்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் கடைசி நாட்கள்ல தீபக்கரனை பயங்கரமான சப்போர்ட் எடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில பயங்கரமான சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. மக்கள் மத்தியில ஏன் வின்னர் ரன்னர் எல்லாம் பேச ஆரம்பிச்சோம். நம்ம உண்மையாவே வின்னர் ரன்னர் பேச ஆரம்பிச்சோம். ஏன்னா ஓட்டுகள் இல்ல கண்டிப்பா அது உண்மைதான், ஓட்டுகள் இல்ல. இருந்தாலுமே மக்கள் மத்தியில வின்னர் ரன்னர் பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு சின்ன ஓட்டுகள் வந்துட்டு தான் இருக்கு. அந்த ஒரு நபரை வெளியெடுத்தா யாருக்கு பயங்கரமான ஓட்டுகள் ஏறும், யாரை ரொம்ப ஈஸியா வந்து டாப் 1 கொண்டு போயிடலாம், யாரை டாப் 2 கொண்டு வரலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. சோ இந்த இடத்துல தீபக்கரனை எவிக்ட் பண்ணா தீபக்கரனுக்கான ஓட்டுகள் மொத்தமா எங்க போய் விழும் தெரியுமா? முத்துக்குமரன் தான் விழும். எப்படி நண்பர்களே, மொத்தமா தீபக்கரனுக்கான ஓட்டுகள் முத்துக்குமரன் தான் பேசுறோம். அப்படி முத்துக்குமரனுக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஓட் டிஃபரன்ஸ் அந்த கப்பை தூக்க போறான். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, கண்டிப்பா தீபக்கரனை வீட்டுல வச்சிருந்தா கடைசி நாட்கள தீபக்கரனுக்கு பயங்கரமான ஓட்டுகள் வந்து ரன்னர் அப்புக்கு கண்டிப்பா தீபக்கரனை போட்டி போட வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் ரன்னர் அப்புக்கு போட்டி போட வாய்ப்பு இருக்கு. இருந்தாலுமே ரன்னர் அப்புக்கு ஒரு எவ்வளவுதான் போட்டி போட்டாலும் தீபக்கரனை ஸ்டேஜ் கொண்டு வந்தா அந்த தீபக்கரனை ஸ்டேஜ் கொண்டு வரதுக்கும் ஜாக்லின் சௌந்தர்யா கொண்டு வரதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ் கொண்டு வந்தா அது கொஞ்சம் டிஃபரண்ட் வைபா இருக்கும். மக்கள் மத்தியில வேற லெவல் எதிர்பார்ப்பு இருக்கும். ஓகேவா? ஆனா தீபக்கரனை கொண்டு வந்தா அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் நான் இப்ப கவனிச்ச வரதுக்கு இந்த பிக் பாஸ்ல தான் சொல்றேன், மத்தபடி வெளியே எந்த இது விஷயத்தை எடுத்துட்டு வரல. இந்த பிக் பாஸ்ல தீபக்கரனை தாண்டி ஜாக்லின் சௌந்தர்யா ஓரளவு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. எப்படியோ எடுத்துட்டாங்க நண்பர்களே. ஏன்னா நான் திரும்பியும் சொல்றேன், தீபக்கரனை மட்டும் பிஆர் டீம் வச்சிருந்தாரு, நான் தீபக்கரனை இவங்க எல்லாரும் தூக்கி சாப்பிட்டு இருப்பாரு அப்படிங்கிறது உண்மை. கண்டிப்பா தூக்கி சாப்பிட்டு இருப்பாரு. இருந்தாலுமே அவர்கிட்ட அந்த பிஆர் டீம் இல்ல. இருந்தாலுமே அவருக்கு சப்போர்ட் இருக்கு. அந்த வகையில என்ன பொறுத்தவரைக்கும் தீபக்கரனை ஸ்டேஜ் கொண்டு வரதுக்கும் நம்ம ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ் கொண்டு வந்தா அதுக்கான வைப் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குதான். அந்த வகையில ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஸ்டேஜில் ஏத்துறதுக்காண்டி தான் தீபக்கரனை எவிக்ட் பண்றான்னு எனக்கு தோணுது. ஏன்னா கண்டிப்பா அவர் உள்ள இருந்தா ரன்னர் அப்புக்கு வந்திருப்பாரு ப்ரோ, அதனால தான் தூக்கிட்டாங்க. சோ இப்போ ஓட்டுகளும் கண்டிப்பா முத்துக்குமரன் போய் சேர்ந்துரும். முத்துக்குமரன் ரொம்ப ஈஸியா வேற லெவல் ஓட் டிஃபரன்ஸ்ல வந்து அந்த கப்பை தூக்க போறான் அப்படின்னு உறுதியாயிட்டு. சரி ஓகே, முத்துக்குமரன் பொறுத்தவரைக்கும் முதல் ஃபைனலிஸ்டா இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்ப ரெண்டாவது ஃபைனலிஸ்டா யார் சேவ் பண்ண போட போறா, மூணாவது ஃபைனலிஸ்டா யார் சேவ் பண்ண போடுவான்னு கேட்டீங்கன்னா அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஷூட் போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே அந்த போஸ்டனுக்குலாம் யார் டிசர்வா இருப்பா அப்படிங்கறத பார்த்தறலாமா? நான் டிசர்வ் மட்டும் தான் சொல்றேன், ஓட்டுக்கு இந்த இடத்துல கொண்டு வர போறதே இல்ல. நான் டிசர்வ் மட்டும் சொல்றேன். அப்படி என்கிட்ட டிசர்வ் கேட்டீங்கன்னா ரெண்டாவது அந்த போஸ்டனுக்கு டிசர்வான பர்சனா நான் ஜாக்லின் தான் சொல்லுவேன். என்ன ப்ரோ ஜாக்லின் மேல திடீர்னு உனக்கு பாசம் கேட்டீங்கன்னா, ப்ரோ ஜாக்லின் வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. நம்ம என்னதான் ஜாக்லினை போட்டு அடியன்னு அடிச்சாலுமே ஜாக்லின் இந்த வீட்டுக்காண்டி ஏகப்பட்ட கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, உழைப்புகளை போட்டிருக்காங்க. அது என்ன கண்டென்ட்டா இருக்கட்டும், வாரம் ஆட்களை மாத்துறதாகட்டும், வாரம் அழுகிறதாகட்டும், வாரம் நடிக்கிறது, என்ன கண்டென்ட்டா இருந்தாலும் சரி இந்த வீட்டுக்குள்ள இந்த பிக் பாஸ்க்கு தேவையான கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கும் ரெண்டாவது ஃபைனலிஸ்டா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு டிசர்வான பர்சனா நான் ஜாக்லினை பாக்குறேன். மூணாவது யாரை பாக்குறேன்னா கண்டிப்பா நான் சௌந்தர்யாவை தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கடுத்து யார் இருக்கா, விஜய் விஷால் இருக்காப்ல, பவித்ரா இருக்காப்ல, ரயான் ஆல்ரெடி ஃபைனலிஸ்டா வந்துட்டாப்ல. ஸோ ரயானை சேர்க்க முடியாது. விஜய் விஷால் சௌந்தர்யா இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா நான் சௌந்தர்யாவை சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்களா, சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெரிய கண்டென்ட் சௌந்தர்யா கிடைச்சிருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஆனா சௌந்தர்யா பேச வேண்டிய இடத்துல ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹாட்ஸ்டார் 24 லைவ் எனக்கு தெரிஞ்சு
பயங்கரமா எங்கேஜிங்கா வச்சிருக்க ஒரு பர்சன் வந்து சௌந்தர்யா தான். நீங்க சும்மா ஓபன் பண்ணி பாருங்களேன். அந்த திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பா நமக்கு போர் அடிக்கும். அந்த டைம்ல சும்மா நீங்க ஓபன் பண்ணி பார்த்தா கூட சௌந்தர்யா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே சுத்திட்டு இருப்பாங்க. ஓகேவா? கேமரா ஃபுல் அண்ட் ஃபுல் அன்னைக்கு சௌந்தர்யா மேல மட்டும் தான் ஃபோக்கஸ் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மத்தபடி எல்லாரையும் பாருங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் சைடுல உட்காந்து கதை பேசிட்டு இருப்பான், இன்னொருத்தன் சமைச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா சௌந்தர்யா மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா யாரையா பிடிச்சு நோண்டுறது, என்னத்தையா வெளியே போய் ஆடிட்டு இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதனால எனக்கு தெரிஞ்சு தேவையான ஒரு கண்டென்ட், அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு தேவையான கண்டென்ட் கொடுத்த ஒரு நபரா நான் சௌந்தர்யா வச்சிருக்கேன். சோ மூணாவதா கண்டிப்பா சௌந்தர்யா அவர்கள் ஃபைனலிஸ்டா உள்ள போறதுக்கு டிசர்வான பர்சனா நான் பாக்குறேன். அடுத்த நாலாவதா யாருன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் விஷால சொல்லுவேன். என்ன ப்ரோ விஜய் விஷால்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விஜய் விஷால் தான் ப்ரோ. ஏன்னா அவன் வந்து கடைசி நாட்கள்ல நல்லா தான் கண்டென்ட் கொடுத்திருக்கான். டாஸ்க் நல்லா தான் ப்ளே பண்றான். டாஸ்க் பேஸ் பண்ணோம்ல. என்ன பொறுத்தவரைக்கும் பவித்ராவை கம்பேர் பண்ணும்போது நிறைய டாஸ்க்ல விஜய் விஷால் அவனுக்கான எஃபர்ட் போட்டிருக்கான். ஓகேவா? ஒரு டாஸ்க் வருதா, அந்த டாஸ்க்ல நான் கலந்துக்கிறேன்னு சொல்லி அவனே முன்னாடி வந்து ஆடுறான். ஆனா பவித்ரா பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க்ல விளையாடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அவங்க ஸ்பேஸ் கிடைக்கலையா, இல்ல அந்த ஸ்பேஸ் அவங்க உருவாக்கிக்க மாட்டேங்காங்களா என்னமோ தெரியல, பெருசா வந்து டாஸ்க்ல தெரிய மாட்டாங்க. இப்போ இந்த டிக்கெட் ஃபைனல் டாஸ்க்ல கூட பாருங்களேன், அந்த ஃபோன் டாஸ்க்ல அவங்க ஃபோன் எடுக்க ஒரு தடவை கூட ட்ரை பண்ணல. ஃபோன் எடுக்க பெருசாக அவங்க ட்ரையே பண்ணல. ஆனால் யாரெல்லாம் ஃபோன் எடுக்க ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு நீ ஃபோன் எடுத்து எனக்கு டாஸ்க் கொடு, எனக்கு டாஸ்க் கொடுன்னு கேட்டாங்க. அந்த டாஸ்க் கொடுக்குற மேட்டரை நீங்களே ஃபோன் எடுத்து ட்ரை பண்ணிருக்கலாமான்னு எனக்கு தோணுச்சு. அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கு கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போட்டு விஜய் விஷால் அவர்களை 4ஆவதா ஃபைனலிஸ்டாக வீட்டுக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. 5வது ஃபைனலிஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் யார், நம்ம ரயான் அவர்கள் தான் 5வது ஃபைனலிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு நம்ம பவித்ரா அவர்களை மிட் வீக்கில் தூக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த பேட்டர்னில் கொண்டு போக போகிறேன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், முத்துக்குமரன் அவர்கள் முதல் ஃபைனலிஸ்டா வீட்டுக்கு பிறகு டிசர்வா? என்ன பேர் இப்படி கேட்கிறேன்னா, நான் கேட்டுக்கிறேன்னா, ஏன்னா இந்த ஷோ பார்க்காத இந்த வீடியோ பார்க்காத நிறைய தற்குறிகள் இருக்காங்க. என்னன்னா நம்ம ஏதாச்சும் டைட் வினருக்கு யாரு தகுதின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டு அந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல போய் எனக்கு வந்து முத்துக்குமரன் தான் தகுதி நினைக்கிறேன்னு சொல்லி ஏதாவது கமெண்ட் போட்டு அந்த கமெண்ட்டை திட்டி போய் உட்காந்து கதறிட்டு இருப்பான சில தற்குறி. ஓகேவா? அதனால நான் இப்போ மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கு நான் உங்ககிட்ட கேட்பேன், எப்பவுமே அந்த வகையில் கேட்கிறேன். ஸோ அதனால தான் இப்போ உங்ககிட்டே கேட்குறேன், முதல் ஃபைனலிஸ்டா இந்த வீட்டுக்குள்ள, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற, ஓகே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற முதல் ஃபைனலிஸ்டா வீட்டுக்குள்ள பிறகு யார் டிசர்வ் சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரெண்டாவது டிசர்வ் யார், இந்த வீட்டுக்குள்ள ரெண்டாவது ஃபைனலிஸ்டா வீட்டுக்குள்ள போறதுக்கு யார் தகுதியான ஒரு நபர் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நீங்களே ஒரு ஆர்டர் போட்டுருங்களேன். வீட்டுக்குள்ள மொத்தம் இப்போ 5 பேர் இருப்பாங்க நண்பர்களே. இப்போ 2 பேர் எவிட் ஆயிருவாங்களா, மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. ரயானை தள்ளி வச்சிருங்க. ரயான் ஆல்ரெடி ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாப்ல. முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், விஜய் விஷால், பவித்ரா, இந்த 5 பேர்ல லைன் ஆர்டர் போடுங்க. இந்த 5 பேர்ல என்னென்ன ஆர்டர் படி யார் ஃபைனலிஸ்ட் ஆனா தகுதின்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கான எபிசோடுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். கொஞ்சம் ஃபயரா இருக்கும்னு சொல்லி தோணுது. இன்னைக்கான எபிசோடுமே பயங்கர ஃபயரா இருக்கு போல. ஏன்னா கைத்தட்டல் அப்படி இருக்கான். முத்துக்குமரனுக்குலாம் கைத்தட்டல் தெரியுதான். முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லினி எல்லாருக்குமே கைத்தட்டல் தெரியுது போல. ஆனா எவ்வளவு கைத்தட்டல்களை கட் பண்ணி தூக்க போற நமக்கு தெரியாது. ஏன்னா ஆடியன்ஸ் அங்க போய் பார்த்துட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா எபிசோட்ல இருக்காது, கட் பண்ணி தூக்கிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருப்போம். அப்புறம் நம்ம வந்து கேட்பாங்க, ப்ரோ நீ தானே ப்ரோ சொன்ன கைத்தட்டல், நாங்க இல்லையே ப்ரோன்னு கேட்பாங்க. அதனால திருப்பியே சொல்றேன், கைத்தட்டல் வந்திருக்குது. ஆனா அதை கட் பண்ணி தூக்கிட்டா அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. இப்பவே சொல்றேன். நீங்க உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.